ஹாய். ஹாய். இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் வொர்க் இருந்ததுனால காலையில வெளியில போயிருந்தோம். அதனால பாதி தான் வந்து இந்த எஸ்கர்ஷன் டாஸ்க்க வந்து பார்க்க முடிஞ்சது. எனக்கு அவ்ளோ ஆசையா இருந்தது இத பார்க்கணும்னு சொல்லி. ஜாக்லின் வந்திருந்தா ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்றதுனால, ஒரு பாதி பார்த்தேன், ஒரு பாதி பார்க்க முடியல. ஜாக்லின பத்தி ஃபர்ஸ்ட்டு அந்த வெளியில போறப்போலாம் வந்து ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு இதெல்லாம் வந்து சரியா தெரியல. அது என்ன சொன்னாங்கன்ட்டு, அத வந்து நான் Twitterல வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாக்ட்டா அவங்க என்ன வேர்ட் சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப அத பார்க்கணும். அப்புறமா அர்ச்சனாவோடது, அப்புறம் அந்த ரெட் கார்பெட் இதுக்கெல்லாம் நெறைய இத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னால பார்க்க முடியல. அதுக்கான வீடியோஸும் எனக்கு கிடைக்கல. ஃபுல்லா அந்த ஒரு இத மொத்தமா வந்து போடுற இது கிடைக்கல. அது எப்ப கிடைச்சதுன்னா கொஞ்சம் அனுப்பி விடுங்க. எனக்கு அத ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா, எப்படியும் 1 ஹவர் கட்ல முக்காவாசி கட் பண்ணி விட்டு இவங்களலாம் மகான் மாரி காட்டணுன்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா, அவங்க நெறைய தப்பு தப்பா பேசியிருக்காங்கன்ற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இன்னைக்கு எஸ்கர்ஷனுக்கு வந்து இத போட்டிருந்தாங்க. எஸ்கர்ஷன்ன்ற பேர்ல அந்த முன்னாடி இருந்த எல்லா சீசன்ஸோட ஒரு ஐகானிக் மொமெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்திருக்காங்க. எனக்கு பர்சனலா இந்த ஐடியா ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாதிரி மத்த சீசன்ல இருக்கவங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த சீசனுக்கு காமிச்சு, பாரு நீ எவ்வளவு ஒரு தண்ட சீசன் அப்படின்னு காட்டணும்னு பார்த்தா, இவங்களோட போட்டோஸே எடுத்து அதுல போட்டு கோலம்படி பண்றாங்க. ஐகானிக் ஃபிகரா காட்டுறாங்க. இது எவ்வளவு தப்பா இருக்கு. அப்ப இதுல பார்த்தா இதுல வியானா வந்துட்டாங்க, சபரி வந்துட்டாரு, பாரு வந்துட்டாங்க, விக்ரம் வந்துட்டாரு, வினோத் வந்துட்டாரு. சோ இவங்க எல்லாம் தான் வந்து அப்போ டைட்டில் வின்னர்ஸ். அப்படி பார்த்தா இந்த ஃபுல் சீசனுக்கே பயங்கரமா ஐகானிக் மொமெண்ட்ன்றது சாண்ட்ராவோடது தான். முதல் குறும்படம் போன சீசன் கூட வந்து விஜய் சேதுபதி போட்டது கிடையாது. இந்த சீசன் தான் அவர் மொத போட்டிருக்காரு. அப்ப அதான இருக்கிறதுலே ஐகானிக் மொமெண்ட். என்னமோ சாண்ட்ராவும் கனியும் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா எனக்கு அத பத்தி தெரியலங்க. எனக்கு ஆனா இது இல்ல. அப்படியே சும்மா பார்த்ததுல வந்துட்டு அவங்க அந்த கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்றாங்களே அதான் எனக்கு தெரிஞ்சு ஐகானிக் மொமெண்ட். ரெண்டு பேரும் பேசுறாங்களோ இல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒண்ணா நின்னு அந்த இது பண்ணாங்கல்ல அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அது பார்வதிக்கு அடிபட்டுச்சுல இருக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபுல் இப்ப சாண்ட்ராவை எனக்கு பிடிக்கல அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த டாஸ்க் அவங்க செம்மையா பண்ணாங்க. அதுக்கான ரெகக்னிஷன் இட்ஸ் எட்ஜ்ட். அந்த சீசனோட அந்த டாஸ்க பயங்கரமா பண்ணவங்க சாண்ட்ரா தான். நீங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த சீசனுக்கு அதுதான் நீங்க வந்து பண்ண முடியும். அப்படி நீங்க ஐகானிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் சீசன் வைக்கணும்னா நீங்க அதை தான் வச்சிருக்கணும். வேற எதுவும் பெருசா ஐகானிக் மொமெண்ட்ஸ் அந்த கடுப்பேத்துற மொமெண்ட் தான் கண்ணுல அடிபட்டது. அதனால இந்த சீசனே அந்த டாஸ்க் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. மியூசியம்னா என்ன முடிஞ்ச விஷயங்களை போடுறது. இது இன்னும் இந்த சீசன் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க இதை எடுத்து போடணும்னு இல்ல. இந்த சீசன் ஹிட் கூட ஆக போறது இல்ல. அப்படி பார்த்தா எனக்கு என்னமோ செகண்ட் சீசன்ல இருந்தெல்லாம் எதுவுமே வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் பாதி எஸ்கர்ஷன் பார்க்கல. அது சீசன் 2 ஓட ஐஸ்வர்யா வந்து அந்த டிராகனா ஆனது டிராகன்றது அந்த அதிபர் அது என்ன சொன்னாங்க? ஐயோ எனக்கு வேர்டே மறந்து போச்சு பாரு. அது ஒரு ஹிட்லர் மாதிரி பண்ணாங்க இல்லையா சர்வாதிகாரி. சோ அந்த சர்வாதிகாரி மாதிரி அந்த டாஸ்க் வந்துச்சா. அப்புறமா விஜயோட தங்கச்சி சாரி விஜயலட்சுமி கனியோட தங்கச்சியான விஜயலட்சுமி வந்து யாஷிகாக்கு மாவு டாஸ்க் வந்தது. எனக்கு அந்த அதை விட அதுவும் இருக்கு. அதுதான் ரெட் கார்டு வந்தது மகத்துக்கு. இவங்களுக்கு வந்து அந்த கையில வந்து எல்லாத்தையும் கட்டி இழுக்கிற தொங்க விட்டு டார்ச்சர் டாஸ்க் இருந்தது. அதுல வந்து சோப் எடுத்து எண்ணெய் எடுத்து ஊத்தி இங்க அவங்க மூஞ்சி மூடி இருக்கும் போது மிளகாத்தூளை போட்டு ஒண்ணுமே இல்ல. இங்க பேர் சும்மா இதெல்லாம் இது அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஏசி சீன் இல்ல. ஐகானிக் மொமெண்ட்ஸ் இதெல்லாம் ஐகானிக் மொமெண்ட்ஸ். நீங்க சீசன் 1 எடுக்கிறீங்களா ஹோல் ஹவுஸ் அகைன்ஸ்ட் ஒன் பர்சன் அந்த ஓவியாவோடது. அதுல ஓவியா கார்பெட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கார்பெட் அது செம்ம. அது கார்பெட் நீங்க கொடுக்கணும். அந்த ஒண்ணு இருந்தது. அதே மாதிரி எனக்கு இதுவும் பிடிச்சிருந்தது. இல்லன்னா அட்லீஸ்ட் அந்த இவரு சக்தி வந்து அந்த இதை திருடுவாரு டைமண்ட். அந்த ஒண்ணு எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் துப்பே கிடையாது இவங்களுக்கு எல்லாம் பண்றதுக்கு. இவ்வளவு நம்ம விஜேஎஸ் மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. துப்பு இல்ல வக்கு இல்லன்னு அவரே அப்படிதான் பேசுறாரு. அப்ப நீங்க வந்து பேசுறது தப்பே இல்லன்னு சொல்லுங்க. அவ இவங்க உள்ள கீழே விழுந்தாங்க. அது ஐகானிக்கான நீங்க காட்ட மாட்டீங்க. அவங்கதான் வந்து அது இதுல விழுந்ததா இருக்கட்டும், பரணி எகிரி குதிச்சதா இருக்கட்டும். பரணி மேல எகிரி குதிக்க போனாரு. இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓவியா ஸ்விம்மிங் பூல்குள்ள அதுதான் சொன்னேன். ரெண்டாவதுல நான் சொன்னேன் அந்த மூணாவதுக்கு வந்தீங்கன்னா அந்த இந்த என்ன டாஸ்க் அது சாமி வந்த மாதிரி ஆடுவாங்க மதுமிதா. ஆமா இவங்க சாண்டி அதெல்லாம் கிராமத்து அது செம்மையா இருந்துச்சு. ஆனா நல்லாவே பண்ணாங்க அந்த சீசன்ல எல்லாருமே. சாண்டி இதெல்லாம் பயங்கரமா. சாண்டி வந்து ஒரு இவரு மாதிரி குழந்தை மாதிரி வெளியில போனாரே ஒருத்தர் வயிறு பெருசா போட்டுக்கிட்டு ராஜேஷ் வைத்தியா அவங்க அண்ணன் ரமேஷ் வைத்தியாவா இல்ல ராஜேஷ் தம்பி. ஓகே ஓகே அவர் வந்து இருந்தார்ல அவரோட மாதிரி வச்சு பண்ணதெல்லாம் ரொம்ப ஐகானிக்கா இருந்தது. நல்லா இருக்கியா அப்பா அதே மாதிரி மீரா மிதுன் காமிச்சாங்க. ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட். அது நல்ல ஒரு கையை வச்சு பண்ணது. அது நானே பசங்க மாதிரி பண்ணாங்களா அது கூட நல்லா சூப்பரா இருந்தது. இவங்க அந்த டாஸ்க் இருக்கிறதுக்கு நீங்க அதையே காமிச்சிருக்கலாம். அது அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கலாம். அதெல்லாம் ஆனா காட்டல. இதுல வந்து நம்ம போன சீசனோட ஸ்கூல் சீசனும் காமிச்சாங்க. ஆமா 4th சீசன் வரும். 4th சீசன்ல வந்தீங்கன்னா ஆரி வர்சஸ்
பாலாஜில அந்த கண்ணுல என்ன பிக்சர் வந்தது ஆரி வந்தாருனாலே எனக்கு தெரியல. அவரோட அந்த கடைசியா அந்த கப்ப தூக்குற அந்த எல்லாரோட பேரோட தான் வந்தது. ஆரியோட மொமெண்ட்லாம் செம மொமெண்ட். பாலாஜியும் அவரு ஆரி இப்படி கத்துறது. அப்புறமா சிவானியும் ரம்யா பாண்டியனும் அந்த இதை புடிச்சிட்டு இருப்பாங்க, இழுத்துட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துச்சான்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு பாதி நாங்க பாக்கல, மீதி பாதி நாங்க அதுவே நானே சொல்லுவேன். சும்மா ரீக்ரியேட் பண்றேன் சும்மா. அதுக்கப்புறமா வந்து அந்த டாஸ்க் ஆக்சுவலா சீசன் 1ல அந்த கார்ல ஒரே கால்ல நின்னாங்க, அத கூட காமிச்சிருக்கலாம். அதே மாதிரி சீசனும் சுஜாவர்ணி 2 பேரும். ஆமா, சீசன் 4ல வந்து இதெல்லாம் இருந்ததா. சீசன் 4ல வந்து அந்த இந்த சிவானி அம்மா வந்து அது வந்தது. சீசன் 3ல லாஸ்ட்லயே அப்பா வந்து அடிக்க போறவ இவர் பிரதீப் வந்து கவினை பட்டார்னு அடிச்சது. இதெல்லாமே ஆக்சுவலா ஐகானிக் போட்டு, ஆனா இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. விஜய் வர்மா தூக்கி போட்டாரு. அது சீசன் 7. இன்னும் நம்ம அது வரல. சீசன் 4ல தான் இருக்கும். சீசன் 4ல இதெல்லாம் வரணும். நிறைய இவங்க தாத்தா வந்து கேப்ரியல் அவ தூக்கி வச்சிட்டு இருப்பாரு. அங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தூக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரே முதுகுல தூக்கிட்டு இதெல்லாம் வந்துதா தெரியல, பாப்போம். அப்புறமா சீசன் 5 பத்தி எனக்கு எதுவுமே தெரியல. சீசன் 5 நாங்க பார்க்கவே இல்ல. ஆனா அந்த முட்டை டாஸ்க் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த உள்ள பூந்து வருவாங்க. அதுலயும் வந்து இது இருந்துச்சு, நாங்க டீச்சர் டாஸ்க், ஸ்கூல் டாஸ்க், அதுவும் நல்லா இருந்தது. நாங்க எனக்கு இன்னொன்னு வந்து அந்த காயின் ஏதோ திருடி வச்சாங்க. நாங்க ஸ்ருதி எல்லாம் சேர்ந்து தாமரைக்கெல்லாம் சண்டைலாம் வந்துச்சு. சீசன் 6ல என்ன ஷிவின் வந்து செம்மையா ஒரு இது பண்ணிருப்பாங்க, உப்பு தூக்கி இவங்களும் உப்பு போட்டதுக்கு அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல உப்பு போடுறதாக சிறுநீர் கொண்டு வா. அப்புறமா இவங்க ரச்சிதா கத்திருப்பாங்க அந்த ஒரு இதா இருக்கட்டும். இல்ல இவங்களே ஸ்கூல் டாஸ்க் அப்போ விக்ரம் எல்லாம் சூப்பரா இருந்தாரு. அந்த ஷேவ் பண்ணோன்னே செம்மையா இருந்தாரு. அது இல்ல இவங்க அவங்க பேர் என்ன தனலட்சுமி அந்த டாஸ்க் பண்ணதா இருக்கட்டும், நிறைய அதெல்லாம் பயங்கரமா. அதெல்லாம் நீங்க எதையுமே வந்து போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் சீசன் 7ல அர்ச்சனாவோட அதை வச்சாங்களான்னு தெரியல. மோஸ்ட் ஐகானிக் ஒரு இதுனா அதுதான். பிபிலயே அதுதான். அந்த பிபிக்கும் அதுதான் காம் டவுன் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரதீப் ஆண்டனி அந்த ரேங்க் 1 பிச்சர் நீங்களாம் மிடில் கிளாஸ் அப்படினா பிச்சர்னா வீடியோவா வந்தாதான் அதெல்லாம் வரும். பட் எனக்கு அது ரொம்ப அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி விஜய் வர்மா அப்படி தூக்கி போட்டாரு அவரை. பிரதீப் ஒண்ணுமே சொல்லலங்க. அவரு அவ்வளவு முதுவலியில அவஸ்தைப்பட்டாரு தினிக்கும். ஆனா இவங்க கனி சொல்லி இருக்காங்க, வெளியே அவரை ரொம்ப பேருக்கு பிடிக்கும், வெளியில பிடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்ல, உள்ள டிசிப்ளினா இருக்கணும். திவ்யாவும் அதே சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னு இதை சொல்லி எனக்கு பிடிச்சிருக்குன்னாங்க. ஓகே, அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ஜிஞ்சே கட்சி தான் ஆகணும். ஆமா, இல்லனா வெல்ல அனுப்பிச்சு. எனக்கு பிடிக்கலங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலங்க. அடுத்து வந்து இவரு அந்த சீசன்லயே வந்து டான்ஸ்லாம் காமிச்சாங்க. டான்ஸ் மாரத்தான்ல அர்ச்சனாவோட டீஸ்வரி கேரக்டர் காமிச்சாங்க. அது வரைக்கும் அப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு அழுதுனே இருப்பாங்க. யாருங்க நீங்க? நீங்க என்ன பாத்தீங்க அவங்கள அழுதுகளே இருக்கிறத? அந்த சீசன்லயே பெரிய அழுமுஞ்சியே சாச்சனாதான். சாத்தினா சோறு கூட தான் காமிச்சிருக்கலாம் காலனிக்கு போட்டு. ஐகானிக் மொமெண்ட் பிரியாணி எல்லாமே நிறைய காமிச்சாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். சீசன் 8ஓட நிறைய எனக்கு ஜாக்லின் காட்டவே மாட்டாங்கன்னு நினைச்சப்போ அவ்வளவு காமிச்சாங்க. ஆனா இவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து அவங்க இதான் சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல வந்து தோத்துட்டாங்க. அவங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதல, அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஃபெயில் ஆயிட்டாங்களாம். ஓஹோ, அப்படி சொல்லிட்டாங்களா? யாருங்க நீங்க? அந்த நான் சொல்றேன் என்னென்னலாம் நான் பார்த்தேன். அன்சிதாவோட ஃபேவரிசம்ல எனக்கு இதுக்காகவே எனக்கு கனி இனிமே பிடிக்காதுங்க. கேவலமா இருக்கு கனியோட ஆக்ஷன்ஸ்லாம். என்னது இது? உங்களுக்கு சீசன் எதுவுமே பார்க்கலனா உங்களுக்கு துப்புலனா பண்ணாதீங்க. பார்க்கல இல்ல, உங்களுக்கு அன்சிதா வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருந்துட்டு போகுது. அவங்கள ஏத்தணும்னா இவங்கள டிகிரேட் பண்ணனும். அந்த இதுல அன்சிதா ரொம்ப டாஸ்க்குக்கே வரலமா. அவங்க அங்க வெறும் அவங்க டாஸ்க்கு வச்சிருக்காங்க. அவங்க அவுட் ஆகி வெளியில போயிருக்காங்க. அது வந்து ஹிஸ்டரியிலேயே பிக் பாஸோட ஹிஸ்டரியிலேயே ஒரு எலிமினேட் ஆகி போகாத ஒரே கண்டஸ்டன்ட் அவங்க தான். அவங்கள துப்புக்குதா? அவங்கள வெளில தான் தள்ள போறாங்க. அதே மாதிரி கீழே தான் கிடக்குறாங்க. சும்மா உங்களுக்கு உங்க தங்கச்சி பிஆர் பண்றதுனால உள்ள உட்காந்துட்டு நீங்க மத்தவங்க எல்லாம் இது வரைக்கும் எனக்கு அவங்க மேல இப்ப கூட நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளவு விஷயம் பண்ணாலும் அவங்க கேரக்டர் ஒழுங்கா பண்றாங்க, இவ்வளவு விஷயம் பண்ணாலும் அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க. இவ்வளவு நீங்க அசிங்கமா பேசுறீங்க. ஒரு டீச்சர் பேசுறது தானே இது? எனக்கு சுத்தம். உங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே சமம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்களை வந்து ஏத்திக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தர் டிகிரேட் பண்ணி இப்படிதான் நீங்க வந்து பெரிய ஆளாகி ஒன்னும் கிழிக்க போறது கிடையாது. நீங்க அவங்க என்ன பண்ணலாம் இல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதுல உங்களுக்கு அந்த டாஸ்க் படிச்சு டாஸ்க் புரிஞ்சு அந்த டாஸ்க் ஏத்த மாதிரி ஆட தெரியுதா? இவங்க ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுல தான் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒருத்தர வெளில தள்ளுவோம். அந்த பொம்மை டாஸ்க் வச்சாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு சீரியஸா சுபிக்ஷா எனக்கு திடீர்னு ஒவ்வொரு நாளும் பிடிக்க ஆரம்பிக்குதுமா. அவங்க வேஸ்ட் இருந்து எனக்கு சீரியஸா அவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு விஷயம் அவங்க கரைச்சு குடிச்சு அவங்க தான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தண்டம் இவங்க எல்லாம். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு டீச்சர் வந்து ஓல்ட் ஸ்டூடெண்ட் பத்தி பிரஜன் எல்லாம் வேஸ்ட். யாருக்குமே அங்க ஒண்ணுமே விஷயம் திவ்யா சாண்ட்ரா போனா பணம் கிடைக்கும், போனா இவ பிஆர் பிடிக்கணும், போனா இதெல்லாம் பண்ணுமே தவிர்த்து போன சீசன்ஸ்ல என்ன நடந்ததுன்னா தெரியாது. அது ஒரு ஆர்வம். சுபிக்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம்
வெளியில நம்ம உட்கார்ந்து வாங்கணும். நம்மளுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியும் போது அந்த ஷோக்கே போயிருக்காங்க. அந்த ஷோ பத்தி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு சரி, அவ்வளவு போயிருக்காங்க. ஏன் போயிரு சபரி எல்லாரும் உட்காந்து கமெண்ட் அடிச்சிருந்தாரு அவருக்கும் ஒண்ணும் தெரியல. நான் பார்த்தப்போ உங்க BB8 TTF டாஸ்க் அந்த லைட் டாஸ்க் இருந்துச்சுல அதை வந்து போட்டு காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டை விட அந்த செங்கல்ல வந்து அன்ஷிதாவை தூக்கி போட்டாங்க எல்லாரையும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அது இல்ல இது TTFலயே வந்து இது ரயான் வந்து ரயான், அந்த சௌந்தர்யா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அவர் எடுத்ததோ இருக்கட்டும். நெருப்புல போட்டது இல்லனா சௌந்தர்யாவும் இவனும் சேர்ந்து அவரை டாக்கிள் பண்ணாங்களே. சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சேர்ந்து ரயானை டாக்கிள் பண்ணது. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய டாஸ்க் அவர் வந்து டை பண்ணிக்கிட்டது. ஆமா, பச்சை கலர். அவங்க வந்து கரெக்டா அந்த இது மட்டும் காமிச்சிட்டாங்க. TTF அவர் வாங்கினது மட்டும் காமிச்சிட்டாங்க. அது வந்து அப்புறமா மீரா மிதுனோட அந்த இது காமிச்சாங்க, சூப்பர் மாடல் BB3. இத அரோரா சொன்னாங்க அவங்க சூப்பர் மாடல். அவங்க வந்து இப்படிதான் வந்து அவங்க வந்து யோகா பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறமா பவித்ரா, அர்ச்சனா, சௌந்தர்யா 3 பேரோட மேரத்தான் டான்ஸ் மேரத்தான் காமிச்சாங்க. பவித்ரா வந்து முகுந்தா பாட்டுக்கு பண்ணது. அர்ச்சனா வந்து டீஸ்வரி கேரக்டர். சௌந்தர்யா வந்து த்ரிஷா கேரக்டர்ல. அவங்க எல்லாருமே என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. பாடிட்டு இருந்தாங்க. அது நன்னாரே காணாங்கன்னாங்க. யார் அத சொன்னா? இது கம்ருதீன். நன்னாரே காணாங்களாம். இவங்க அந்த இந்த பாட்டு கில்லியில வர்ற பாட்டு போடா அப்படி போடு இல்ல, அது ஃபர்ஸ்ட் பாட்டுமா, ஷலலா பாட்டு காணாங்க. BB9க்குல வினோத்துக்கு வந்து அந்த நட்டெல்லாம் அடுக்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு முத்துக்குமரனோட மெமரி டாஸ்கிங் இல்ல, நிறைய பேருக்கு எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முத்துக்குமரனோட மெமரி எக்ஸ்பிளைன் பண்ணது சுபிக்ஷா தான். ஆமா, இவங்களுக்கு தண்டம். அப்புறமா அதை வச்சு அது வந்து நிறைய விஷயம் காட்டுவாங்க. கதையா சொன்னாராம். அதை சொன்னாங்க. ஆக்சுவலா அவரோட கிரியேட்டிவிட்டி மைண்ட் நிறைய ஒர்க் பண்ணுச்சு. நம்ம டீம்ல யாருக்குமே அது இல்லைன்னு சொல்லிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு மேல் மாடி காலி. அப்புறமா அந்த QC டாஸ்க வந்து காமிச்சிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் வியானாவையும் காமிச்சாங்க. சரி ஸ்ரீ எல்லாரும் வியானாவும் போறீங்க, எல்லா வின்னரையும் காமிச்சிட்டு வியானா வந்து மாஸ்க் டாஸ்க்ல வந்து உள்ள சொறி வச்சுக்கிட்டாங்கல்ல அந்த மாஸ்க், அதை காமிச்சிருந்தாங்க. பொம்மை டாஸ்க்ல ஜாக்லினோடது. அப்போ வந்து அன்ஷிதாங்க வந்து பாத்ரூம் வர்ற வரைக்கும் அவ்வளவு தூரம் வந்து வெயிட் பண்ணாங்க. தோத்துட்டாங்க. அத சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்கேயே பாத்ரூமும் போயிட்டாங்க. அத மறைச்சிட்டாங்க. அப்படி எல்லாருமே அதை மறைக்கிறீங்க. அங்க வின் பண்ணவங்களுக்கு மரியாதை கிடையாது. இவங்களும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க பாருங்க. நீங்களா அப்படியே வந்து பயங்கரமா வந்து ஆடி கிழிக்கிற ஜென்மம். அங்க உட்காரத்துக்கு தொப்பை இல்ல அந்த மாஸ்க் டாஸ்க்ல. டீல் பேசலாமா? நீ வச்சா நான் அதை வைக்க மாட்டேன், அதை வச்சா நான் வைக்க மாட்டேன். ஒருத்தர் டீல் இல்ல, ஒரு கும்பலே டீல். இங்க ஒரு கும்பல், அங்க ஒரு கும்பல் டீல் பண்ணிச்சு. இவன் ரீக்ரியேட் பண்றேன்னு பைத்தியம். எல்லா பேட்சோட ஸ்கூல் டாஸ்க்கும் காமிச்சாங்க. அதனால எப்பயுமே அழுவாங்க. நீங்க சொல்லல, இவங்கெல்லாம் என்ன இருக்கு, என்ன உங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, என்ன தில்ல இருந்தா இதெல்லாம் பேசுவீங்க? உங்க பேட்ச்ல தான் இருக்குது, உங்க சீசன்ல இருக்குது எல்லாமே அழுமூஞ்சி. இதுல யார் அழல? இப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்லயே எவ்வளவு அழ. ஒரு நாள்லயே 2வது நாள்ல 3 பேர் அழுதாங்க. சுபிக்ஷா அழுதாங்க, பார்வதி அழுதுனே இருந்தாங்க, அரோரா அழுதாங்க, வியானா அழுதாங்க. எப்பா சி. கம்ருதீனுக்கு வந்து இவரு கூட யார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, இவரு அமித் கூட அழுதார் போல இருக்கு. அவரு வந்த அன்னைக்கே அந்த இது அப்பவே மேனேஜர் டாஸ்க்கு இப்ப பீரியட்ஸ் இவங்க சொல்றாங்களே பார்வதி, திவ்யாக்கும் தான் அப்ப பீரியட்ஸ் மேனேஜர் டாஸ்க் பண்ணும்போது என்ன நான் பேசுனீங்க எல்லாரும். நீங்க என்ன போய் ஹெல்ப்பா பண்ணீங்க? எல்லா வேலையும் தானே ஈத்து போட்டு செஞ்சாங்க. சரி, அந்த வாஷ் பேசின் மேட்டர் சொல்லி அதையும் சொல்லிடுறேன். இன்னொன்னு வந்து இப்போ வந்து இவங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இவங்களுக்கு பீரியட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இதே மாதிரி தான் ஜாக்லினுக்கும் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஆனா உங்களோட சூப்பரா பண்ணாங்க. அவங்க தனியாவே பண்ணாங்க. அவ்வளவு பேருக்கு காஃபி கொடுத்து, அவ்வளவு பேருக்கு பால் வேணும்னு பான் கொடுத்து, அது மட்டும் கிடையாது. மஞ்சரி அப்ப மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாரும் அந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் சாப்பாடே சாப்பிட்டாங்க. நம்ம பார்த்தோம். வெளியிலயோ எங்கயோ உட்கார்ந்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கேட்டா உங்களுக்கு சமையல் தெரியும். ஏன் தயிர் சாதத்தை கிண்டி கொடுங்க, சோறு வடிச்சா கூட போதுமே. அங்க சோறு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் இதுவும் இந்த 4 டீச்சர்ஸ், அதாவது அங்க பார்த்தோன்னா மாத்தி போயின்னு வந்து தானே இருந்தாங்க. இங்க பாரு, எப்ப பரவாயில்ல உட்காந்துட்டே இருப்பான். அதுல கூட வர்ஷினி எல்லாம் சமைக்கணும் தான் சொன்னாங்க. வர்ஷினி எனக்கு தெரியாது, நான் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி அரோரா வந்து பொம்மை டாஸ்க்ல அவங்க பண்ணது எனக்கு சீரியஸா இதுக்காகவே எனக்கு அரோரா ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல அவங்க ஒருத்தவங்க தான் அதை மென்ஷன் பண்ணாங்க. அந்த பொம்மை டாஸ்க்ல அவங்க நின்னது. வியானா வந்து ஐடி கார்டை தொலைச்சிட்டு வந்துட்டு வெளில உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வெளியிலேயே உட்காராம உள்ள போய் உட்காந்துட்டாங்க. எல்லாத்துலயும் திட்டுத்தனம், திட்டுக்கோட்டு, ஃப்ராடு. வினோத் வந்துட்டு அந்த ஆரியமாலா அது எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டாஸ்க். கிட்டத்தட்ட 7 மணி நேரம். அவர் ரவீனாவை மட்டும் சொல்றாரு, பைத்தியம். அது எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லம்மா, அது எக்ஸ்பிளைன் பண்ணது ரவீனா தான் சொன்னாங்க. அதுக்கே ஒரு பேர் தெரியல. அது யாரு? ரவீனாவா? அந்த பொண்ணு உட்கார்ந்ததுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப கஷ்டம். விசித்ரா மட்டும் அப்படி காலத்துக்கு இப்படி வச்சு உட்கார்ந்தது. விசித்ரா இருந்தாங்க. அதே இடத்துல யுகேந்திரன் இருந்தாரு. இல்லையே, யுகேந்திரன் போட்டோ விசித்ரா 3 பேர் தான் இருந்தது. இவங்களுக்கு பேர் ஞாபகம் வந்திருக்காது. 3 பேர் தான் இருந்தாங்க. 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 3 பேர் தான் இருந்தா
எல்லாம் பைத்தியம். தண்டம் தண்டம் இத்தனைக்கு எல்லா சீசனுக்கும் நான் தான் கிண்டல் பண்ணி பாட்டு எழுதுறேன்றாரு, பேரே தெரியாம எழுதுறாரு. வேஸ்ட்மா அவரு. தண்டம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு என்னமோ இந்த இந்த சீசன்ல முக்காவாசி பேர் 90% வேஸ்ட்டுங்க. ஏதோ 10% தப்பிச்சிட்டு இருக்குது. அந்த 10% சுபிக்ஷா கன்ஃபார்மா இருக்காங்க. ரம்யா வந்து எல்லா வின்னர்ஸோட போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அங்க நான் வரணும். நீங்க வருவீங்க ரம்யா, கண்டிப்பா நீங்க தான் டைட்டில் வின்னர். ரம்யா ஜோ நான் அப்படிதான் சொல்லுவேன், ஜூ தான் போடுறாங்க. சபரி வந்து இந்த டெவில் டாஸ்க்ல வந்து இத சபரி சொல்லலையே, விக்ரம் தான் சபரி நிதிடம் போடுது. விக்ரம் சொன்னாரு டெவில் டாஸ்க் வந்து BB8. விக்ரம் வந்து நம்ம மாயாவை சொல்லல, மாயாவோட போட்டோ அங்க இல்லையோ இருந்துச்சு அந்த குட்டி பாப்பா டாஸ்க்ல இருந்தது. ஏன் சொல்லல? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. டெவில் டாஸ்க்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க. எவ்வளவு கேவலமான டிஸ்கிரிப்ஷன் பாரு. அதுல ஜாக்லின் வந்துட்டாலே இவங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும் போல இருக்கு கனிக்கு. ஐயோ ஐயோ, அடுத்த சீசன்ல எல்லாம் உங்க போட்டோவே வைக்க மாட்டாங்க கனி. நீங்க அந்த மாதிரி எதையுமே பண்ணல. வேணா இந்த சீசன்ல டீச்சர் போட்டோ நிக்கும், அது கூட இவங்களை வைக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அமித்தே வச்சுக்கலாம், அவரே நல்லா பண்ணாரு டீச்சரா இருக்கிறதுக்கு. இந்த டாஸ்க்ல கனி நல்லா தான் பண்ணாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த மொத்த இதுக்குமே என்ன பண்ணாங்க? ஒன்னும் பண்ணல. இவங்கள எதுக்குன்னு கூப்பிடுறதே தெரியல. சாச்சம்மா தேவி அதெல்லாமே ஐகானிக் தான், அதெல்லாமே காட்டல. ராஜாங்கம் டாஸ்க்லாம் அப்புறமா வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அங்க அவங்க டெவில்குள்ளேயே சண்டை போட்டு அழிஞ்சிருமா. அங்க தர்ஷிகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்க அப்பா வீடு இல்லன்னு. இவங்க அது தேவையில்லாத சண்டை தான், அதையாவது அவங்க பண்ணாங்க. அன்னைக்கு பூரா எப்படி இருந்தது? 6 ப்ரோமோ உங்க மண்ணாங்கட்டி சீசன்ல வந்தா ஒன்னும் வர்றதில்ல. விஜய் சேதுபதி அவரோட ப்ரோகிராமுக்கு தான் 4 ப்ரோமோ. ஒரு வாட்டி 4 ப்ரோமோ வந்து எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு வந்தோன்னு வந்ததுன்னு நினைக்கிறேன். இல்ல பார்வதிக்காக வந்து, உங்களுக்காக வரவே வராது கனி. நீங்க அவ்வளவு தண்டம். யாருதாங்க தண்டம் இல்ல? FJ பெரிய துள்றாரு, அவருக்கு இது வரைக்கும் எந்த ப்ரோமோ வந்துக்குது யோசிச்சு பாரு. வியானா இவ்வளவு சீன் போடுது, வியானாக்காக வந்தது ஒரு 1-2 இருக்கும். அது கூட என்னன்னா எதுக்கத்தாலும் அழுதுன்னு இருக்கும். அது இந்த பக்கம் காமிச்சா சிரிச்சா மாதிரி இது, அதான் எடிட்டர் போட்டு வச்சிருக்காரு. பொண்ணு இப்படி பார்த்தா அழுகுற மாதிரி இது, இப்படி பார்த்தா சிரிக்கிற மாதிரி இது. சபரி வந்து அந்த பாருவோட ஃபைட் வந்து அந்த கண்ணு இடிச்சது, அதை வந்து சொன்னாரு. அவர் ஏதோ சொல்லுவாருன்னு நல்லா தெரிஞ்சதுதான். திவ்யா வந்து பிரதீப் வந்து வெளியே பிடிச்சாலும் இங்க டிசிப்ளினா இருக்கணும்னு தமிழம்மா சொன்னது எனக்கு பிடிச்சதுன்னாங்க. அந்த அம்மா லூஸ் மாதிரி சொல்றாங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்ல? உள்ள எல்லாரும் ஃபேக் அலிகேஷன் போட்டு ஒருத்தர வெளில தள்ளி இருக்காங்க. சொல்ல முடியும், அந்த அளவு தைரியம் எல்லாம் கிடையாது திவ்யாக்கு. வெளில இருக்கவங்களுக்கு பிடிக்கும் அவரை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எதுக்கப்புறம் வந்துட்டு இங்க டிசிப்ளினா இருக்கணும். என்ன டிசிப்ளினா இருக்கணும்? என்ன பண்ணல? அவர் கெட்ட வார்த்தை பேசலாம். ஆமா, நீங்க இந்த சீசன்ல பேசல. அப்படியே வியானா அப்படியே டிசிப்ளின், கமருதீன் டிசிப்ளின், ஓகேங்களா? அசிங்கம் பண்ணிட்டு கேவலம் பண்ணிட்டு அந்த பொண்ணு அவங்க இவரை அலிகேஷன் பண்ணி திரும்பி அவரை அலிகேஷன் பண்ணி முத்துக்குமரன் ராக்கி டாஸ்க் ஏஜ்ல டி பண்ணி இதெல்லாம் பிடிச்சதுன்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. சாண்ட்ரா மட்டும் தான் ஓவியா அண்ட் ஜூலியா சொன்னாங்க அந்த ரெட் கார்பெட் இதுக்கு. அதுமா சுபிக்ஷா வந்து முத்துக்குமரனுக்கு வந்து டம்மி பாவான்னு ஒட்டி இருப்பாரு, ஆனா ரேங்கிங் டாஸ்க்ல வந்திருப்பாரு. நீங்களாவது உங்களுக்கு ஜாக்லின் அவ்வளவு பிடிச்சிருக்கு, நீங்க அவ்வளவு சொன்னீங்க, நீங்களாவது அந்த வெளியில போனதை சொல்லலாம் இல்லங்க. அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க. இவங்கெல்லாம் வந்து ரெகக்னிஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்லமா, இது ஒரு ஹிஸ்டரிமா, இவங்களால கிரியேட் பண்ண முடியாது. முதல்ல சொல்ல முடிஞ்சதா? அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் வெளியே நாமினேட்டட் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் இல்லாத ஒரு விஷயம். she did not walk out, she was not eliminated. ஒரு டாஸ்க்ல இருந்து தானா அவங்க வெளியில போடுறத முடிவு எடுத்து வெளிய போடுவாங்க. eliminated by the public. பப்ளிக்கால எலிமினேட் பண்ணாம வேணும்னே அவங்க ஒரு அலிகேஷன். அதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க வெளியிலேயே போக முடியாது, மக்கள் நினைக்காம வெளியில போக முடியாது, நீங்களே வேணா நினைச்சிட்டு வாக் அவுட் வேணா பண்ணிக்கலாம் சொன்ன இடத்துல இல்லாம ஒரு டாஸ்க வச்சு அந்த டாஸ்க்ல கிட்டத்தட்ட அவங்க வின் பண்ண மாதிரி தான். பட் அத வந்து ஏமாத்தி 2 செகண்ட்ல அந்த பொண்ணை வெளியில தள்ளினாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள யாருக்குமே நடக்காது. எல்லாம் தொடநடங்கி பயந்தாங்கோலிங்க, எல்லாம் ஓடவே மாட்டாங்க. சௌந்தர்யாவை சொன்னாங்க, அட்லீஸ்ட் அவங்களாவது அட்டெம்ப்ட் பண்ணாவது வந்தாங்க. அந்த தைரியம் கூட இங்க எதுக்குமே இருக்காது. நான் போக மாட்டேன், எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் போக மாட்டேன். கனி சொல்லுவாங்க, என்னால ஓடவே முடியாது, என்னால ஓட முடியாதுன்னா என்னால ஒரு காலக்குழம்பு வயசாயிடுச்சு, சின்ன பசங்க எல்லாம் ஓடுங்க, என்னால போக முடியாது, எல்லாம் ஓடுவீங்கன்னா நான் வந்து இங்க வந்து டைட்டில் வின் பண்ணிடுறேன். காலையில பார்வதி பண்ண விஷயத்த சொல்லிடுறோம். பார்வதி காலங்காத்தால காலையில அவங்களோட இன்னர்ஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி பீரியட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவங்க இன்னர்ஸ் எல்லாத்தையுமே துவைச்சிட்டு ஒரு பக்கெட்ல போட்டு அந்த தண்ணி எடுத்து வாஷ் பேசின்ல ஊத்துறாங்க. அத டாய்லெட்ல ஊத்தலாம், டாய்லெட் அந்த பேசின்ல இல்ல அந்த இது பாத்ரூம்ல அது யாரோ உள்ள இருக்காங்க, அதுக்குள்ள என்ன அவ்வளவு அவசரம்? I want to do this immediately. அதுல சோப், that soap போட்டு I wanted to do it இப்பவே. ஏன் நீங்க தண்ணி is there anyone inside? Is there anyone inside? உள்ள இருக்காங்களா? அவங்க உள்ள இருந்ததனால என்னால பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க எத்தனை வாட்டி இவங்க கிட்ட சொன்னாங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் அங்க ஒரு தண்ணியில தோச்சு வச்சிருக்கேன், என்னது அது? ஏன் ட்ரெஸ் தான் எங்க, அது ஒரு வாரமா இருக்குங்க. ஐ நோ I'll take it. அவங்களுக்கு ஒரு வேலையும் உடம்பு வணங்கி செய்ய, அதனால தான் அழுகுறாங்க.
அப்படி எதுக்குங்க தோச்சு போடுறீங்க எல்லாத்தையும் திருப்பி நான் என்ன எடுத்து சொல்றேன், வர பேசாம வச்சுக்கோங்க. இவங்க ஒரு ஹெல்ப்பரை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா வராங்கன்னா இப்ப பாத்தனா அங்க சுனிதா அது சொன்னாங்க எப்படின்னா தெரியுமா, இவங்க சுனிதாவோட ஜித்தன் dress- ரமேஷ்க்கு இல்ல, வந்து சுனிதா ட்ரெஸ் வந்து இவங்க தோச்சு போட்டாங்க தெரியுமா, ரஞ்சிதா. அஞ்சிதா. அது மாதிரி இவங்க யாருன்னா ஒருத்தர் கூட்டிட்டு அதான் வந்திருக்காங்க. ஜித்தன் ரமேஷ்க்கு நிஷா தோச்சு போட்டாங்க. நிஷா எல்லாருக்கும், சித்தர் ரமேஷ்க்கு மட்டும் கிடையாது. அப்படிங்க அந்த மாதிரி ஒருத்தர் இவங்களாம் புடிச்சு ஹை-ஃபை. இவங்களாம் குனிய மாட்டாங்க, நிமிர மாட்டாங்க. அதனால தான் இவங்க அழுகுறாங்க. சமையல் செய்ய சொன்னா இந்த வேலை செய்யணும், டொம்மா டிமில்னு பாத்திரத்தை போட்டு, இதெல்லாம் மத்தவங்களா இருந்தா கேவலமா இல்ல கேள்வி இவங்க கேட்பாங்க. தேய்க்கும் போது இந்த சோப்பு மூஞ்சி மேலே அடிக்குது. கீழே பாத்திரத்தை இப்படி போட்டாங்க டம்முன்னு. அதான் கேட்டா அது frustration எல்லாத்தையும் வருவாங்க. ஊத்தி அது வெளியில அடிச்சு வெளியில ஓவர்ஃப்ளோ ஆகி வெளில வந்துச்சு. வெளியில வச்சிருக்க திவ்யா brush- வியானா கனிலாம் இருந்தாங்க. அந்த வாஷ் பேஸ்ல இவங்க ஊத்துனதுல பஷ் விழுந்து அந்த பிரஷ்ல வந்து அந்த தண்ணி அப்படியே தூக்கி ஆகி வைக்கிறாங்க. அப்படியே தூக்கி வச்சாங்க. யாரா ஒருத்தர் அந்த பிரஷ் என்னன்னே தெரியாம பல்ல தேய்ச்சாங்கன்னா என்ன ஆகுறது? உங்ககிட்ட இருக்கிற எல்லா இதுவும் வந்து அவங்களுக்கு போய் தொலைறதுக்கா? யாருக்கு இருக்கிற கிருமி தான் யாருக்கு போறது நல்லது? உங்க இன்னச தோச்சிருக்கீங்கங்க. தோச்ச தண்ணி அது. அதை எடுத்து அப்படியே ஊத்துறீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஆல்ரெடி நம்மளுக்கு பீரியட்ஸ் இருக்கும்போது எக்கச்சக்க பாக்டீரியா வெளியில வரும். அது நம்ம நல்லா 2-3 வாட்டி போட்டு க்ளீன் பண்ணி டெட்டால் வைக்கிறது. போட்டு usually பாத்தீங்கன்னா டெட்டால் போட்டு அதை தோய்க்கணும். ஊற வச்சுட்டு அதை புழிஞ்சு அதை தான் நம்ம காய போடுவோம். ஸோ there is so much of bad things. அதை சொல்ல கூட முடியாது. அதை நம்ம தப்பா சொல்ல வரல. அங்க எல்லாம் தான் உண்டு. அதுக்காக நீங்க எல்லாத்தையும் நீங்க அந்த பிரஷ் உங்களுதா இருந்தா யூஸ் பண்ணுவீங்களா? யாருன்னே தெரியாம எடுத்து டப்புன்னு அதுல தூக்கி போடுறீங்க. நான் சொல்றேன். அதை வெளியே எடுத்து போடுங்கன்றாங்க. இருங்க. நான் பேசுறேன். I'll speak. நான் பாத்துக்கிறேன். I want to speak for this. I நான் really want கண்டிப்பா to. பேசுறேன். நான் கண்டிப்பா யார்கிட்ட பேசுறேன். கண்டிப்பா பேச போறீங்க? எனக்கு புரியல. ரொம்ப கேவலமா பண்ணாங்க. அதே மாதிரி வியானாக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபேக்கா இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன் காரணம் ரம்யாவோ யாரோ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க 2 வாரம் முன்னாடி தான் இங்கிட்ட இருந்து பேட் எல்லாம் கேட்டு வாங்கி போனாங்க. இப்ப என்னமோ அந்த பேட் எல்லாம் அங்கங்க தூக்கி போட்டு போறாங்க. பேட் வேணும்னு கேட்டுட்டு எனக்கு என்னமோ அவங்களுக்கு வந்து இதா இருக்குன்னு திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருந்தாங்க. ஃபேக்கா இருக்கும் பீரியட்ஸ்னு சொல்லி. இதுல கூடவா போய் நம்மளால அதையும் சொல்ல முடியாது. அது நிறைய 2 பொய்யா வாரத்துக்கு பண்றவங்க திருப்பி கூட இருப்பாங்க. வரலாம். இதுல எதுவும் இது இல்ல கிடையாது. என்ன இப்ப பிரச்சனைனா இவங்க கிட்ட எல்லாத்தையும் தூக்கி எங்கடா, அதாவது தேவையானவங்களுக்கு கூட தேவையில்லாத மாதிரி கிடைக்க முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க இவங்க. அதுதான் இவங்க கிட்ட வந்து பிரச்சனையே. தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுறாங்க. அங்கங்க தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. வெளியில எல்லாத்தையும் நான் பீரியட்ஸ்ன்றது காமிக்கிறதுக்காக பேடை மட்டும் வச்சுட்டு அது அட்லீஸ்ட் உங்க உள்ளேயாவது எங்கேயாவது வைக்க வேண்டியதானே. அவங்க பேடை வேஸ்ட் பண்றாங்கன்றாங்க. இந்த பொண்ணுங்களோட பிரச்சனை தான் என்ன? எல்லாத்துலயுமே ஃப்ராட். நீங்க நல்ல பொண்ணு மாதிரி இன்னொரு கையை ஒழுங்கா கட்டிக்கிட்டு ஹேர் எல்லாம் பார்த்தனா நீங்க நீட்டா, அதாவது அப்படியே திருந்திட்டாங்களாம். நான் திறந்தட்டா அப்படியா? இல்ல இவங்க நான் என்னோட கம்ஃபர்ட்ல இருந்து வெளியில போய் நான் இந்த டாஸ்க பண்றேன். நான் இப்படிப்பட்ட பர்சன் கிடையாதுன்றாங்கல்ல. இவங்க பண்றது எல்லாமே இவங்க இப்படிப்பட்ட ஒரு பர்சனா தான் தெரியுது. அவங்க தானே சொன்னாங்க சிக்கன் எடுத்துட்டு போய் நான் வந்து தலைமையிலே போடும் டீச்சர்லன்னு. அதை விட உங்களுக்கு கம்ஃபர்ட் வேணுமாங்க? எனக்கு புரியல. அதுக்கும் எங்க டீச்சர்ஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வந்து ஞானிகளா அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ்லாம்? புரியல. இல்ல அவங்கலாம் வந்து சிலைகளா? என்னமோ எனக்கு வந்து இந்த டாஸ்க்கும் இது இவங்களையும் பிடிக்கல, இவங்க பண்றதும் பிடிக்கல. என்னமோ போகுது. ஸோ இதான் வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறது. உங்களை நாங்கள் இன்னைக்கு நைட் சந்திக்கிறோம். பாய்.